நசுக்கிறது நிமித்தமாகவே அவர் சிங்காசனத்தில் அமர் தகுதியை பெற்றார். பிதாவிற்கும் தகுதி கொடுத்தார். நான் ஜெயம் பெற்று நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் பிசாசை தலையை நசுக்கி நான் அவனை சிலுவையில் ஆணிகளால் அடித்து பகையை ஒழித்து பரலோகத்தில் உள்ளவர்களை பூலோகத்தில் உள்ளவர்களையும் நான் ஒன்றாக கூட்டி சேர்த்து சமாதானத்தை சிலுவை சிந்தன ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினபடினாலே அவனை ஜெயித்தேன். நான் ஜெயித்ததுனாலதான் சிங்காசனத்துக்கார பிதா எனக்கு அனுமதிச்சாரு. அனுபடினாலே என்னை என்னுடையவர்களை நான் சேர்க்க நான் இப்ப இருக்கிற ஏசப்பா அவருக்குத்தானே ஒரு நியமத்தை ஏற்படுத்தி கொண்டு எப்ப புறப்படணும், புறப்படுதலை நியமம் அன்னுதயம் போன்ற சாயல். யாரை சேர்த்துக்கொள்ள ஏற்றுக்கொள்ள யாரோடு ஒன்றரை கலந்து கொள்ள தேவனை நியமத்தை ஏற்படுத்துகிறார் என்றால் வெளிப்படுத்தும் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21 வாசிங்கள. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். நான் ஜெயங்கொண்டு பார் ஏசப்பா ஜெயம் பெற்றதுனால என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல. ஏசப்பா சிங்காசனம் உட்கார பிதா எப்படி அவருக்கு அலோ பண்ணார் தெரியுங்களா? இவர் ஜெயம் பெற்றதுனால ஜெயம் பெற்றவர்களை பிதா இவ்வளவு கனம் பண்ணுகிறாரு, அவரோடு கூட உட்கார செய்கிறாரு. என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்து அவரோடு கூட போஜனம் பண்ணி ஜெயங்கொண்டு எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்கார அருள் செய்வேன் சொல்லுகிறார். 20ஆம் வசனம் வாசிங்கள. வெளிப்படு 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஜெயம் கொள்ளும்படி தேவன் கதவை தட்டுகிறார். ஒவ்வொருவருக்கும் அழைப்பை கொடுக்கிறார். அழைப்பை ஏற்றுக்கொண்டு கதவை திறந்தவர்கள் முடிவு பரிந்தமும் நின்று தன்னில் ஊற்றப்பட்ட எண்ணெய் என்ற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இழந்து விடாமல் அந்த எண்ணெயின் மூலமாக எரிந்து முடிவு பிரகாசித்த அணிந்து போகாத ரட்சிப்பின் வாழ்க்கையை முடிவு வரையிலும் அணிந்து கொண்டவள் அவளுக்காகவே அவர் வந்தார். மத்தேயு 25:10 படி. அதை போலவே மகிமையின் மணவாளன் நேசர் ஜெயங்கொண்டு யாரெல்லாம் அவருடைய பிதாவுடைய சத்தத்துக்கு தட்டுதலுக்கு செவி கொடுத்து தங்கள் இருதய கதவை திறந்து, நான் உடனே பாட்டு 5ஆம் வாசிக்கிறேன் பாருங்களேன். அவரு மணவாளினை ஏத்துக்கிறாரு, கதவு திறந்த அழைப்பையும் கொடுக்கிறாரு. ஆனா மணவாட்டி என்ன செய்யறா? கதவு திற. சாக்கு போக்கு. நான் 2 மாடு கொண்டேன், நான் வயல் கொண்டேன், நான் திருமணம் செய்தேன், வரக்கூடாது, கல்யாணத்து பங்கு வரக்கூடாது. பாருங்க முடிவு என்னாச்சு? போயிட்டாரு. இவ நடை கைவிடப்பட்டாச்சு. ஆனா நேசர் சொல்லுகிறார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சத்தத்துக்கு என் கதவை, என் ரட்சிப்பின் வாழ்க்கையை, ஆவி ஆத்ம சரீரத்தை நான் அவருக்கு திறந்து கொடுத்து அவர் என்னிலும் நான் அவரிலும் வாழ
வாசம் பண்ண இடம் கொடுத்தது நிமித்தமாய் சாத்தானை தோற்கடிப்பது மட்டுமல்ல, தேவனுடைய முடிவான சித்தம் என்ன? உன் நடுவில் உன்னை பட்சிப்பதான ஒரு அக்கினியை, அக்கினி எப்படி வந்தது? பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான ஆவியானவர் அமர்ந்தார், அபிஷேகித்தார். அப்படி அபிஷேகிக்கப்பட்டவங்க கையில் என்ன இருக்கு? அணைந்து போகாத தீவெட்டி நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கு. ரட்சிப்பு என்ற நெருப்பு. அதுதான் எஸ்ஐயா 61 வாசிக்கிறேன் இல்லையா? வாசிங்க. சீயோனி நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டி எரிந்து கொண்டே இருக்கிற ரட்சிப்பு எது வரைக்கும்? நித்திய நித்தியமான முடிவான ரட்சிப்புங்க. அது முடிவான ரட்சிப்புங்க. அந்த ரட்சிப்புக்குள் ஆனவங்களை தேவ சாயலுக்குள்ளாகி தேவனுடைய மனவாட்டியாய் ஆயத்தமாகி மனைவியா ஏற்றுக்கொண்டு என்றைக்கும் இந்த ரட்சிப்புக்குட்பட்டவர்கள் எரிந்து கொண்டே இருப்பார்கள், பிரகாசிக்கலாயிருப்பார்கள். அவர்கள் நீதியின் சூரியனாக எரிந்து கொண்டே இருப்பார்கள். இவர்களை நீதியின் சூரியனாக தகுதிப்படுத்தின நீதியின் சூரியனாகிய அருணோதயமாகிய இயேசு கிறிஸ்துடைய வெளிச்சத்தில் இவர்கள் இரவு ஒன்றை கலந்து கொண்டு வெளிப்படுத்த 21 அதிகாரம் 24 வசனத்தைபடி இவர்கள் ஒருவருக்கு ஒருவரில் இருந்து வெளிப்படும் அருணோதயம், சூரியன், பரிசுத்தம் என்ற வெளிச்சத்திற்குள்ளாய் அங்கே சூரியனும் சந்திரனும் தேவையில்லாத நித்திய வாழ்க்கைக்குள் என்றென்று இவர்களை வாழச் செய்ய முடியாத ரட்சிப்பு தான் முடிவான ரட்சிப்பு. அதுதான் முடிவில்லாத ரட்சிப்பு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், mighty Jesus. Hallelujah, hallelujah. அந்த ரட்சிப்பு முடிவில்லாத ரட்சிப்பு. சரி, சோத்திரம். எஸ்ஐயாவில் இருக்கு, எரேமியாவில் இருக்கு. ஆனபடியாலே அந்த முடிவான ரட்சிப்புக்கு உரியவர்களுக்கு அந்த ரட்சிப்பு என்றென்றைக்கு அவளோடு கூட இருக்கிற ரட்சிப்பு, என்றென்றைக்கும் அவர்கள் யாவோடு ஒன்றரை கலந்து கொண்ட வாழ்க்கை வாழ்கிற நித்திய ரட்சிப்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ரட்சிப்பை அறிந்து கொண்டவர்கள் அவர்கள் இவர்களோ அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட நேமம் சாத்தானை ஜெயிக்கணும். ஜெயம் பெற்றவர்களை, அவனை ஜெயித்தவர்களுக்கு தேவன் பெரிய ஒரு விருந்து வச்சிருக்கிறாரு. வெளிப்படுத்த 3:20 படி ஜெயன், நான் கதவை தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறந்தால் நான் அவனுக்குள் வாசமனே அவனோடு இருப்பேன், நானும் அவனும் ஒரே மேஜிலிருந்து நானும் அவனும் போஜனம் பண்ணுவோம். ஒரே டேபிள், ஒரே டைனிங், 2 பேரும் அந்த ஒரே மேஜ உட்கார்றாங்க, 2 பேரும் விருந்து சாப்பிடுறாங்க. எதுக்குரிய விருந்துங்க? நீங்க சாத்தானை ஜெயிச்சீங்கல்ல, உலகத்தை ஜெயிச்சீங்கல்ல, என்ன பாடுபட்டீங்க, உங்களுடைய அவன் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணி உங்களுடைய கண்ணீரோட கதற வச்சான், அது எல்லாற்றிலையும் எனக்குள் நின்று நிலைத்து அவனை தோற்கடிச்சீங்கல்ல, அதுக்குரிய விருந்து. ஐயோ, வெளிப்படும் 3:20 படி நானும் அவனும் போஜனம் பண்ணுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பை அடைவதற்கு தேவன் ஏற்படுத்தினார்.
ரட்சிப்பு அவருக்கு ஏற்ற துணையாக அந்த நீதிமான்களான சத்தியவான்களான பரிசுத்தவான்க தேவன் தகுதிப்படுத்துகிறார். காரணம் என்னன்னு தெரியுங்களா? தேவன் சிருஷ்டிப்பிலேயே, தேவன் மனுஷனை சிருஷ்டித்த சிருஷ்டிப்பிலேயே அவனுக்குள் பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆகிய மூவரும் அவனுக்குள் வாசம் பண்ணுகிறவர்களாய், அல்லது அவர் மூவரும் இவனுக்குள் தங்கி விடுகிற, அவர் தங்கியிருக்கிற ஆலயமாக சிருஷ்டிக்கப்படுகிறான் இந்த மனுஷன். ஆதியாகமம் நான் வாசித்திருக்கிறோம். ஆதியாகமம் 1:27 படி வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பாருங்க, அதுக்கு முன்னாடி 25 வாசிங்களேன். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. நமது சாயல், பாருங்க, அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவர்களில் ஒருவனாக நம்மில் ஒருவனை போல். கர்த்தருடைய பிள்ளைகளே, திருத்துவ தேவனில், திருத்துவ தேவன் பரிசுத்தாவி ஒன்னான திரிய தந்தை இவனுக்குள் தங்கியிருக்கும்படியாய் இவன் மேன்மைப்படுத்தப்படுகிறான். ஆகினால இவன் யாரை போல இருக்கிறாங்க? இவன் தேவனாக அல்ல, அவர் இருக்கிற வண்ணமாக இவன் தகுதி அடைகிறான். அவர் வெளிப்படும் போது 1 படி அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் இருப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். அவருக்கு ஏற்ற மனவாட்டி என்றால் காரணம் ஏன் அந்த நியமத்தை ஏற்படுத்தினார்? இந்த மனுஷி சிருஷ்டிக்கப்பட்ட வேலையிலேயே அவனுக்குள் இவர் தங்கி தரித்து பிதா அவனை சிருஷ்டிக்கிறார். கர்த்தராகிய இயேசு அவனில் வாசம் அப்படின்னா ஆதாமியை நாம் பிரித்து திருத்துவத்தை பார்க்கும் பொழுது தேவன் ஆதாமை சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டிப்பில் அவருடைய மகிமை அவனை ஆட்கொண்டது. அந்த சிருஷ்டிப்பில் சரீரமாய் யார் இருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்ப அதான் கர்த்தருடைய சாயல். இப்போ பிதா சிருஷ்டித்து பிதால் மகிமை அவனுக்கு கொடுக்கிறாரு. பிதா ஒருவரும் காணக்கூடாதவர், ஒருவராலும் கண்டிராதவர், ஒருவராலும் காணக்கூடாதவர். அப்போ ஒருவரும் ஆதாம் பார்க்க முடியாது. அதுக்காக மனுஷன் காண்றதுக்காக பிதாவை மனுஷனுக்கு வெளிப்படுத்த கர்த்தருடைய சாயலாய் இருக்கிறான். ஆதாம் யார் சாயலா இருக்கிறான்? கர்த்தருடைய சாயலா இருக்கிறான். அப்ப சாயல் வெளிப்படணும்னா ஆதாமின் சரீரம் கர்த்தருடைய சாயல். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? இப்ப தேவ மகிமையும் கர்த்தருடைய சாயலை உடையவனாய் இருக்கணும்னா இவனுக்குள் இவனை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இருக்கணும். அந்த ஆவிதான் ஜீவாவே. அவனுடைய மூக்கள் சூதினார்ல, நாசில சூதினார் இல்லையா, அந்த அவருடைய ஆவி போய் தான் மண்ணான நிலையில் இருந்த ஆதாம் தேவ மகிமையை அணிந்து கொள்ள, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாயலை தரித்துக் கொள்ள, அவனில் இந்த தேவ மகிமையும் கர்த்தருடைய சாயலும் உடைய ஆதாம் என்றடைக்கு மறிக்காது. தேவ மகிமை அழியாதது, கர்த்தருடைய சாயல் மாறாதது. ஆகையினாலே அவனுக்குள் இந்த ஆவி, தேவ ஆவி, கர்த்தருடைய ஆவியானது போய் அவனை ஜீவனுள்ள ஆன்மாவாக்கினார், ஜீவாத்மாவாக்கினார். அப்ப அவன் சிருஷ்டிப்பிலேயே திருத்துவ தேவன் இருக்கிறார்.